கௌதம் சில இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்திரா வந்து செமையா வந்து துப்பு எறிஞ்சாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. நம்ம இந்திரா வந்து அஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க. ஏய் மரியாதை சொல்றா, நீ தனியாலாம் அதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன். யார் சொல்லி இது மாதிரி வந்த? எங்க வீட்டு விசேஷம்லாம் உனக்கு எப்படா தெரிஞ்சிச்சு? அப்படியா இந்திரா, நான் சொல்லிடுறேன். அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்று நான் வெளியில் கொண்டு வந்துடுவேன். இந்திரா எனக்குன்னு யாருமே இல்லை, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அஜய் வந்து நடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. கிட்டக்க வந்தோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் அப்பா தான் என்னை வந்து இது மாதிரி பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க. என்னடா என்னை பார்த்தா அவனுக்கு நக்கலா தெரியுதா? ஏய் நான் யார், எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸான ஆளுன்னு தெரியுமா? நான் சொடக்க போட்டேன்னு வச்சுக்கேன், என்னை வெளியில் கூட்டிகிட்டு போக 10 பேர் இருக்காங்க. அப்போ நான் உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஆள் கூட தான் நீ சவகாசம் வச்சுருக்கேன்னா, உனக்கு அவங்க என்னடா கொடுக்குறேன்ட்டு இருக்காங்க. என்ன கொடுத்தாங்களோ இல்லையோ அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆனால் உன் குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷத்தை எதுவுமே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அஜய் பேசினோன்னே அந்த இன்னொரு நபரை யாருன்னா கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு மாஸ் மட்டும் இந்திரா மட்டும் போகிறாங்க. வீட்டில் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க நம்ம கௌதம். இந்திரா எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டுருக்கா. குடும்பத்திலே 1000 பிரச்சனை இருக்குது. இவன் பாட்டுக்கு தனியாக வந்து துப்பறிகிறேன்னு சொல்லி போய் எங்கேயா மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் கௌதம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்திரா வந்தோன்னே கண்ணா அப்படின்னான்னு கத்துறாங்க. ஏண்டி உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? உன் மேலே அக்கறைப்பட்டு தானே இந்த மாதிரி சொல்கிறேன். எசக்கு பசக்கு ஏதாவது ஆயிடுச்சு, பிரச்சனை மேலே பிரச்சனை மாட்டிக்கிட்டேன்னா நான் என்னடியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு அதை கோவமாக காட்டுறாங்க அந்த இடத்துல. கௌதம் உன்னோட ஆதங்கம் கோவம் எல்லாமே தெரியுது, ஆனால் நான் தனியாக போக தான் செய்வேன். ஏன்னா ஓ இதுக்கு பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா அவங்க குறி வச்சது மாமாவுக்கு கிடையாது ஒன்று. அதை பார்த்தோன்னே வந்து என் உயிரே அந்த செகண்ட் இல்லாமல் போயிடுச்சு தெரியுமா? ஏன்னா அந்தளவு நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். அதை நவுத்தும் போது யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு தான் நினைக்கும் போது டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டோன்னே நான் துடிச்சு போயிட்டேன். மாமாவுக்கு இது மாதிரி ஆனதே என்னால் தாங்க முடியல. கடவுள் புண்ணியத்தில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு. உனக்கு ஏதாவதுன்னா நான் எப்படி தாங்குவேன்? இந்திரா நான் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு நான் சொன்னேன்னா அது உன் நல்லதுக்கு தான் தெரியுது. நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு பாசம் காதல் தான் இது தெரியுது அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. கௌதம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்ம 2 பேரும் சேர்ந்து சமாளிக்கலாம். இருந்தாலும் எனக்கு அடுத்த நொடியே வந்து அவன் எதுக்காக செஞ்சான், ஏன் செஞ்சான்னு சொல்லி ஒரு நாள் கூட பொழுது வந்து கழிக்கக்கூடாது. அடுத்த நொடியே போய் நின்று விசாரிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். மாமா வந்து நல்லபடியாக குணமானதுக்கப்புறம் கேட்கலான்னு பார்த்தேன். மாமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்தது நம்ம விசாரணை வந்து ஆரம்பிச்சிடணும். இதுமேட்டு அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தவங்க தான் இது மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. யாராக இருக்குன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனால் அம்மா முன்னாடி இதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம இந்திராவும் கௌதமும் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடிஞ்சிருது. ராமச்சந்திரன் ஐயாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ஜெயாமா. அப்பன்னு பார்த்து ஐடி கார்டை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அத்தை பார்த்தீங்களா ஐடி கார்டு, இது அஜயோட ஐடி கார்டு அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இதை வச்சு எதுவும் கண்டுபிடிச்சிட்டானு இவ்வளோ பேசியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராகினி வந்து வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் அப்படியே துப்பறியும் புலி ஐடி கார்டை வந்து கண்டுபிடிச்சிட்டா, இதை நீங்களே பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது ஏய் எதையோ அவனை தூக்கிட்டு வந்திருக்க, உன் மேலே தப்பு இல்லை இருக்குது, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி ஜெயா வந்து பேசுகிறாங்க. தெரிஞ்சால் மட்டும் பத்தாத அத்தை, நம்ம மேலே வந்து ஒருத்தவங்க கரும்புலி செம்புலி குத்திருக்கானா, இனிமேட்டு அவன் எதுக்காக செஞ்சான் ஏன் செஞ்சான்னு தெளிவாக நம்ம சொல்லணும். அம்மாடி இதெல்லாம் போலீஸ் செய்வாங்கம்மா, நீ பெரிய சிபிஐ ஆஃபீஸர்லாம் கிடையாது, இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்க. நான் படிச்சுட்டு இருக்கணும் படிக்கலையோ எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது, நான் இதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண தான் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படியே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கிழிச்சிருவேன். உன் மேலேயே வந்து 1000 இதெல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குது, முதல்ல அதை சரி பண்ண கற்றுக்க, மற்றபடி எதுவும் இது மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் மூக்கம் நுழைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு கதிரி கேட்டோன்னா கடுப்பாயிட்டாங்க நம்ம காவியா. படித்தா மட்டும் போதாதுங்க, பிஸ்னஸ் பண்ணி பணம் சம்பாரிச்சா மட்டும் போதாது, பொது அறிவுன்னு வேணும். என் இந்திராக்கு பிஸ்னஸ் கொடுத்தாலும் நல்லா பண்ணுவா, வீட்டையும் நிர்வாகம் பண்ணுவா, ஏதாவது பிரச்சனை எதுவும் வந்துச்சுன்னா அதை என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னு என் இந்திராவுக்கு நல்லாவே தெரியும். காவியா வந்து சப்போர்ட் பண்ணனால அத்தை இந்திரா என்ன சொல்கிறான்னு முதல்ல காது கொடுத்து கேட்போன்னு சொல்லி சுபா ஏமா நம்ம ராமச்சந்திரன் சொன்னனால கேட்குறாங்க. இந்த ஐடி கார்டை வச்சு என்ன பண்ணுன்னு சொல்கிறேன், சாதாரண ஐடி கார்டு தானே, இதில் பேர் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் அஜய், அவனோட ஒரிஜினல் நேம் தான் அஜய், எனக்கும் நல்லாவே தெரியும். ஆல்ரெடி வந்து அவன் டார்கெட் வந்து என்னையும் கௌதமியும் ஏகப்பட்ட வாட்டி பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணான், அதெல்லாம் சொன்னால் நீங்கள் பயப்படுவீங்க, அது போட்டோம். இப்போ செக்யூரிட்டி ஏஜென்ட்டில் வந்து அவன் வந்திருக்கானா, உண்மையான பேரில் ஐடி கார்டு வேறு இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலை இது மாதிரி செக்யூரிட்டி ஏஜென்ட்டில் இவன் மேலே கேஸ் இருக்கிறப்ப உண்மையான பேரில் சேர்க்கவே முடியாது, அது அவங்களோட ரூல். அப்புறம் எப்படி வந்து ஐடி கார்டில் அஜயின் பேர் வந்துச்சு? பாயிண்ட் நம்பர் 1, ஏண்டி எதுக்கடி தேவலாம் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கதிர் வந்து கேட்குறாங்க. சும்மானு இருக்கீங்களா மாமா, நான் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன்ல. எல்லாரும் வந்து அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. இந்த வீட்டில் விசேஷம் வச்சு 2 நாள் தான் ஆச்சு. இன்னொன்று நம்ம இந்த வீடு வாங்குவோன்னு நம்மள பல பேருக்கே யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. நம்ம வந்து சாதிச்சு காட்டணும், நம்ம சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு கூட தெரியாது நம்ம வீடு வாங்கினது. கரெக்டாக அத்தை? ஆமாம் கரெக்டு. நீ என்னமோ சொல்ல வரல இந்திரா, சீக்கிரம் சொல்லு. சில பேர் சதி செஞ்சு சொல்ல விடாமல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி தான் சொல்ல வரான்னு சொல்லி ராகினி வந்து பேச்சையே வந்து டைவெர்ட் பண்ண பார்க்குறாங்க அந்த இடத்துல. கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா எல்லாரும் அப்படின்னு கௌதம் வந்து கத்துறதுனால
ஐயோ ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்க போகிறோங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. நீ என்னமா சொல்ல வர? அப்படி இருக்க சூழ்நிலை அஜய்க்கு எப்படி தெரிஞ்சிச்சு நம்ம இங்கே வீடு வாங்குறோம் விசேஷம் வாங்குறோன்னு? நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அஜய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா இது லாஜிக் படி கரெக்டு தானே அப்படின்னு சொல்லும்போது ஜெயா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அக்கா இது வரைக்கும் நான் சொன்னதை கேட்டு யோசிச்சுட்டு இருந்தா கரெக்டுன்னு. அதே மாதிரி தானே இப்போ இந்திரா வந்து சொல்கிற விஷயத்தையும் கரெக்டுங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. சரி வராதேங்கிற மாதிரி ராகினி வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப வெற்றி வந்து வாலண்டரியாக வந்து பேசுகிறாங்க. நிச்சயம் வந்து அஜய்க்கு ஐடி கார்டு பேரில் சொன்ன விஷயமும் கரெக்டுமா. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் வந்து இது மாதிரி செஞ்சுருப்பாங்க. கௌதம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இதெல்லாம் யார் செஞ்சுருப்பானு? நம்ம குடும்பத்தில்னா ஒன்று சந்திராமா அவங்க ஒரு குடும்பம், இன்னொன்று நம்ம குடும்பம். நம்ம குடும்பத்தில் வந்து அந்நியன்னு பார்த்தா யார் இருக்கா? யாருக்கு நம்ம குடும்பம் வந்து சரி வரதில்ல, நல்லா இருக்கிறதில்ல, பிடிக்காம இருக்குது அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து ஒவ்வொருத்தரையாக கை காட்டி நீயா நீயாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையாக கழிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. கடைசியாக அம்புகுறி வந்து ராகினியை பார்த்து நிற்கிறப்ப ஐயோ இது ஏதாவது விஷயத்தை வந்து மாற்றணுமே அப்படின்னு சொல்லும்போது இந்திரா வந்து லைட்டாக வந்து கையை தூக்கி பேசுகிறாங்க கதிர்கிட்ட. மாமா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன கதிர் தான் பண்ணுறான்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறியா? ஓகே அப்படின்னு சொல்லி ராகினி வந்து பேச்ச ஆரம்பிச்சோன்னா கதிர் வந்து கடுப்பாயிட்டாங்க. கதிர் இத்தனை நாளாக வந்து பழியெல்லாம் தூக்கி ஏன் மேலே போட்டுட்டு இருந்தான். இப்போ ஒன்றையே வந்து சபை மத்தியில் கையை தூக்கி பேசி ஒன்றை மிரட்டுற அளவுக்கு போயிட்டா. இவளுக்கு எங்கேருந்துப்பா இவ்வளோ தைரியம் வந்துச்சு? என்ன புருஷங்காரன் செய்ய வேலையை தான். என்னடி அவனா பார்த்தா என்ன பார்த்தா நக்கலா தெரியுதா? எல்லா பதவியும் தூக்கி கௌதம்கிட்ட கொடுப்பீங்க. நான் வந்து இத்தனை நாளாக கம்பெனிக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருந்தா என்ன 10 பைசாக இவனும் மதிக்கிறது இல்லை. இப்போன்றானா நீ என்னை கையை தூக்கி வந்து பேசுகிற மாதிரி ஆகிட்டியான்னு சொல்லி கதிர் வந்து அடிக்கிறதுக்காக வந்து ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க. கௌதம் வந்துச்சு பாருங்க கோவம். ஏன் முன்னாடி என் கண்ணு எதிரே வந்து அடிக்கிறேன்னு சொல்லி வெளுத்தெடுத்துட்டாங்க. அந்த இடத்துல நம்ம கதிரை டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நடுவில் வந்து வெற்றி வந்து நிற்கிறாங்க. அவன் அடிக்க வந்து தப்பு. கையை பிடிச்சிருந்தா ஓகே பிரச்சனை இல்லை. நீ எதுக்குடா அவனை இந்த போட்டு அடின்னு அடிச்ச? பின்னா என் பொண்டாட்டி அடிக்கிறது கை தூக்கிட்டு வருவான். நான் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அவனுக்கு அறிவு இருக்கா? பக்குவம் இருக்கா? அப்படின்னு நம்ம கௌதம் வந்து கதிரை பார்த்து கேட்குறாங்க. ஏன்டா கேட்க மாட்டீங்க? இந்த குடும்பத்துக்கு செருப்பு போல தெரிஞ்சிருக்கேன்ல. அதனால தான் நீங்கள் இப்போ சொகுசாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் எத்தனை மணி நேரம் தெரியுமாடா ஒரு நாளைக்கு தூங்கியிருக்கேன்? அது தெரியுமாடா உங்களுக்கு? அதுவும் தெரியும். நீ எங்கெங்கே போயிட்டு வந்த? இது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது கதிரால் எந்த விஷயத்தையும் பேச முடியாமல் அப்படியே மௌனமாயிட்டாங்க. அந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதையே சொல்லி காட்டுறீங்களாடா? உங்களுக்குலாம் மனசாட்சியே ஒன்றும் இல்லைல்ல. என்னை யாருமே மதிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரனுக்கு முடியாமல் வந்துடுது. அமைதியாக இருக்கீங்களா? முதல்ல இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். அதான் வந்து அவள் க்ளூ கொடுத்துட்டால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வந்து ராமச்சந்திரனை கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஜெயாம்மா தம்பி இவ்வளோக்கும் ஆகாது. அடிக்க வந்தாங்கன்னா தடுக்கணும். குடும்பத்துக்குள்ளேயே சண்டை சச்சரவு வச்சுன்னா பின்னாடி மிகப்பெரிய பிரச்சனையாயிடும். பார்த்துக்கங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஏம்மா சுபா எல்லாரும் வந்து கௌதம்கிட்ட பேசிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க.